நீங்க ஜீன்ஸ் வாங்கினா ப்ளீஸ் ஒரு 10 வாட்டி 15 வாட்டி போட்ட அப்புறம் தான் நீங்க வாஷ் பண்ணணும். ஒரு டெக்னிக் இருக்கு. நீங்க ஜீன்ஸ் போட்டு இருக்கீங்க, ஃபுல் டே போட்டுருக்கீங்க, ராத்திரி போன உடனே ஜீன்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணிடுங்க, உல்டா பண்ணிடுங்க. ரிவர்ஸ் பண்ணிட்டு அது வந்து வெளியே வந்து கீப் இட் ஃபார் ஏரிங். அடுத்த நாள் அந்த ஜீன்ஸ் போடாதீங்க, அடுத்த நாள் எடுத்துட்டு உள்ள போட்டுருங்க. யூஸ் சம் ஆஃப் தி ஜீன்ஸ் ஒரு 10 வாட்டி போட்டதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது ஸ்மெல் வந்ததுன்னா அதை ரிவர்ஸ்ல போட்டு கொஞ்சம் சன்லைட்ல போடுங்க. அது வந்து சன்லைட் இது டிஸ்இன்ஃபெக்டன்ட், அது கிளீன் ஆயிடும். இல்ல ஏதாவது கரை பட்டிருக்கா ஸ்பாட் கிளீன் பண்ணுங்க. அந்த கரைனால டோன்ட் கிளீன் தி ஹோல் ஜீன்ஸ். ஒரு 15 வாட்டி போட்ட அப்புறம் அந்த ரிவர்ஸ்ல போட்டு ஏர் பண்ண அப்புறம் if you are able to keep the jeans it last you long. செகண்ட், நீங்க வாஷ் பண்ண போது ரிவர்ஸ்ல தான் வாஷ் பண்ணணும். நீங்க ஃப்ரண்ட்ல வாஷ் பண்ணீங்கன்னா, ஏன்னா ரிவர்ஸ்ல ஏன் வாஷ் பண்ணணும்னு சொல்றோம்னா உங்க ஸ்கின் வந்து ரப்பிங் அகைன்ஸ்ட் ரிவர்ஸ் சைடு தான், அங்கதான் ஸ்வெட்டே வருது. ஆனா நீங்க வாஷ் பண்றது ஃப்ரண்ட் சைடு, லாஜிக் இஸ் லாஸ்ட். அடுத்தது, நீங்க என்னதான் மைல்ட் டிடர்ஜென்ட் சொன்னாலும் அதுல வந்து கெமிக்கல்ஸ் உண்டு. கெமிக்கல்ஸ் போட்டீங்கன்னா அந்த கலர்ல வந்து பஸ்ட் ஆயிடும். ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட் ரிமூவ்ஸ் தி ஸ்கின், டெட் ஸ்கின். அடுத்தது இட் கிளீன்ஸ் தி ஸ்வெட். ஸோ இட் கிளீன் இட் வெரி வெல். பிளஸ் அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். ஸோ ஒரு ஜீன்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னா 2 வருஷம் இல்லாம இந்த மாதிரி வாஷ் கேர் பண்ணீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் தாங்கும். அப்பனா 10 டைம்ஸ் போடுறது கரெக்ட் தான். அப்சல்யூட்லி கரெக்ட். ஆனா அது வந்து பாத்தீங்கணும். ஆனா வீட்டுலலாம் துவைக்கும் போது ஜீன்ஸ் பேண்ட் வாங்கிட்டு வந்துட்டோம்னா திட்டுவாங்க, எப்பா இதை துவைச்சி காயப்படுறதுக்குள்ளே அவ்வளோதான்ப்பா அப்படிங்கிறது மாதிரிலாம். அதை என்ன காரணம்? அது எல்லா ஜீன்ஸுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல, நம்ம அதில் என்ன வித்தியாசப்பட்டிருக்கோம்? அதுதான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அட்லீஸ்ட் மென்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் தான் அதிகமாக ஜீன்ஸ் யூஸ் பண்ணுறோம், பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ராத்திரி வந்த உடனே உங்கள் அம்மா அப்பா இல்லை உங்கள் மனைவி தங்கச்சி மேலே பாரம் போடாமல் நீங்கள் அது ரிவர்ஸ் பண்ணி வைங்க. நீங்கள் அது வந்து காய போடுங்க. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு 15 வாட்டி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிங்கன்னா அது பாரமாக தெரியாது. தினம் போடுறதுனால தான் பிரச்சனை. அதுவரை நீங்கள் போடும்போது ரிவர்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அவங்க சந்தோஷமாக வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா மாதத்தில் ஒரு வாட்டி தான் வாஷிங்க்கு வரும். ஸோ அது பார்த்துக்கணும். தென் தேர் வெரி ஹாப்பி. தினம் போடுறதுனால தான் பிரச்சனை வருது. சார், அந்த நம்ம ட்ரெஸ்ஸுக்கும் அந்த ஃபிட்னஸுக்கும் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு உண்டா ஃபேட்டாக இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு உடம்பை குறைப்போம், எவ்வளோ பைசா கொடுத்து வாங்கி போட்டால் என்ன நமக்கு நல்லா இருக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி அதுலேயே உங்களுக்கு வந்து மனசு அப்படிங்கிறது பின்னாடி போயிடுது இல்லை. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். எப்படி நினைக்கிறீங்க? அதை ஃபர்ஸ்ட் வந்து குண்டா இருக்கணும் இல்லை ஒல்லியா இருக்கணும், தட் இஸ் நாட் ஃபிட்னஸ் ஃபார் மீ. ஃபிட்னஸ் இஸ் நீங்க ஃபுல் டே வேலை பண்ணல 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரம் உங்க உடம்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியக்கூடாது. தட் இஸ் ஃபிட்னஸ் ஃபார் மீ. ஜிம்ல போயிட்டு ஒரு ஃபிட் பாடி இருந்தால் தான் அழகா இருக்கு இல்லை. ஆர் யூ ஏபிள் டு ஒர்க் 24 hours வித்வுட் எ பாடி ரிமைண்டிங் யூ நான் இருக்கேன்னு? தட் இஸ் ஃபிட்னஸ் ஃபார் மீ. அடுத்தது, நீங்க வந்து ஃபிட்னஸ்ல ஏன் உங்க இந்த உடம்பு எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க தெரியுமா? கடவுள் எப்படி படிச்சிருக்காரு தெரியுமா? அந்த உடம்புக்கு ஒரு வாய் இருந்ததுன்னா அது சொல்லும், என்னை வந்து 1 மணி நேரம் பார்த்துக்கோங்க, நான் 20 மணி நேரம் உங்களை பார்த்துக்கிறேன்னு. ஸோ 1 மணி நேரம் உங்க உடம்பு கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஃபிட்னஸ்க்கு ஏதோ யோகா பண்றீங்களா, சைக்கிங் பண்றீங்களா, வாக்கிங் பண்றீங்களா, ஏதாவது பண்ணீங்கன்னா இட் வில் டேக் கேர் ஃபார் 23 hours.